வணக்கம், நான் குட்டி வினோ பிளாக் ஷீப்லேருந்து. ரெபல் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ஜிவி சாரோட படம், நிகேஷ் ப்ரோ டைரக்ஷனில். பயங்கரமாக இருக்குது படம் பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குது. நீங்களும் தேட்டரில் போய் மறக்காமல் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு சும்மா பவர்ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும், நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது, பாருங்கள். நன்றி. எல்லாமே நல்லாயிருக்கு. படம் எங்கேயுமே ஒரு இதுவாக இல்லை, எல்லாமே சூப்பராக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பாட்டு ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. மாஸ்டருங்க தான் இருக்குது. ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நோ 18+. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஆமாம், பொலிட்டிக்கல் தான். இது 1980s நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான். காலேஜில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் படம். பாருங்கள். நல்லாயிருக்கு. பயங்கரமாக சூட்டாக இருக்குது. அவர் சாருக்கு வந்து சார் வந்து எப்போயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு ஒரு ட்வீட்டில் குரல் கொடுக்குறது எல்லாம் நிறைய பண்ணுவார். படத்துலேயே அது அவருக்கு நிறைய ஆப்டாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது படம். சாருக்கு சூப்பராக இருக்குது. நான் நடிச்சிருக்கேன். அதில் அடையாளம் தெரியாது, நான் நடிச்சிருக்கேன். வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஹீரோ அமிதாப் பைஜு இப்போது பயங்கர ட்ரெண்டில் இருக்காங்க மேம். இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், பாருங்கள். ஏன் கூட ஹீரோயின் காம்பினேஷன் இல்லை, ஹீரோ சார் கூட கேங் நான். ஆமாம், அவர் கேங் தான். ஸோ நான் அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவர் ஃப்ரெண்டு கேங்ஸ் எல்லாருமே. ஸோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பயங்கரமாக வந்திருக்கு. பார்த்துட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த ரெபல் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டரை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கினாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து நிகேஷ்க்கு சொல்கிறேன். எஸ் அ டேரக்டர் அண்ட் டிஓபி அருண் ரொம்ப பர்ஃபெக்டாக அவரோட ஜாப் பண்ணியிருக்காங்க. என்னோடய கோஆர்டிஸ்ட் சரி, எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது. எல்லாருமே வந்து நல்லா இருக்கு படம், ரொம்ப பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஜிவி சார். நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் ரொம்ப பந்தாவாக ஆட்டிடியூடாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு ஹீரோ கூட, ரொம்ப காம்பினேஷன் கூட. எனக்கு அவர் கூட ரொம்ப க்ளோஸாக 1-to-1 ஃபைட் இன்க்ளூடட் ஒரு ஓப்பனிங் சீனே எனக்கு அவர் கூட இருக்குது. நல்லா ரொம்ப பயந்துட்டோம், சரி எப்படி கோஆப்ரேட் பண்ணுவோன்னு. ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப காமாக ஒரு ஆர்டிஸ்ட் அவர். படம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இந்த படம் முடித்து நாங்கள்லாம் வெளியே வந்திருக்கோம். தெரியாத ஆட்களும் கூட நடிச்சிருந்தாங்க, அது இல்லாமல் தெரிஞ்ச நண்பர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி பட, மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்க்குறோம். அதுக்கெல்லாம் உங்கள் மக்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர் போய் படம் பார்க்கணும், எங்களை சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கான உங்களால் முடிஞ்ச எல்லா எப்படி சொல்கிறது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் சப்போர்ட்டும் எதிர்பார்க்குறோம். மியூசிக் வந்து ஆஃப்ரோ அண்ட் ஜிவி சார் அண்டு ஒன் மோர் கைஸ் தேர். 3 பேரும் சேர்ந்து அவங்களோட பெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதான் பிஜிஎம் தான் படமே. எல்லா படத்தோட பேஸ்மெண்ட்டு பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் தான் ஒரு படத்தை நிப்பாட்டுவாங்க. அது நிப்பாட்டியிருக்க, இந்த படம் நிப்பாட்டியிருக்குன்னா அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா, செகண்ட் திங் இஸ் மியூசிக். ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன். அதனால நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு ஜிவி கூட காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் சீனே எனக்கும் ஜிவி சாருக்கும் தான் காம்பினேஷன் சீன் இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம ஹீரோயின் கூட எனக்கு காம்பினேஷன் கிடைக்கல. பிகாஸ் அவங்க இப்போ ரொம்ப ஃபெமிலியராக, எப்படி சொல்கிறது, அவ்வளோ மக்கள் அவங்கள ஏற்றுக்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க. நான் சரௌண்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம், தவிர காம்பினேஷன் பண்ணல. அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி டோட்டலாக படம் வேறு லெவலில் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு நல்ல ட்ரை ப்ரோ. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்னன்னா அரசியல், இனம், மதம் அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் மனிதநேயமும் இருக்குது. அதை வந்து ஒரு நல்ல காசுக்காக போராடுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்க வேண்டிய படம் தான் இது. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பொலிட்டிக்கல் பற்றி தான் பேசியிருக்காங்க, பாலிடிக்ஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே இல்லை. அதான் தேவைப்படுற விஷயத்த பேசியிருக்காங்க. நல்லதும் பேசியிருக்காங்க, கெட்டதும் பேசியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம சூரிய போட்டு வந்து சூர்யா நடிச்சிருப்பார்ல, ஒரு நல்ல ரிபல் மாதிரி. அது மாதிரி தான் ரிபல் இந்த படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து கதைக்கு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு தெரியல, சின்ன பசங்களாம் பார்க்கலாமான்னு தெரியல. பட் ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக. யங்ஸ்டர்ஸ் பெரியவங்கலாம் பார்க்கலாம்.
படம் வந்து ஜிவியோட ஆக்டிங்கு மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆமாம், பயங்கர அரசியல் இருக்குது ப்ரோ. இது வந்து மாணவர்களுக்கான அரசியல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுக்கான அரசியலும் காமிச்சிருக்காங்க, மாணவருக்கான அரசியலும் காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். மியூசிக் தெறிக்க விட்டுருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது. அவரோட ஆக்டிங்கு, அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸு, கேமரா சென்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து லவ் போர்ஷன் கம்மியாக இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு, மற்றபடியில் ஒன்று பெருசு. அதுதான் ப்ரோ, ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் கான்செப்ட் லைட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஃபஸ்ட் ஹாப்பில் முடிச்சு செகண்ட் ஹாப்பில் வரும்போது ஒரு பெரிய அரசியலை பற்றி பேச வேண்டியதாக ஒரு கட்டாயம் இருக்குது. அவருக்கு கல்விக்காக அரசியலை பேசியிருக்காரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போர் அடிக்கிற மாதிரினா ஒரு சில சீன்ஸ் இருக்கும் ப்ரோ, எல்லா படத்துலேயும் இருக்கும். இதில் ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு, அந்த சீன் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஃபேமிலியும் பார்க்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா இந்த அரசியலை காலேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக ப்ரோ, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைட்லாம் அவருக்கு தனியாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது, ஆக்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்குன்னு தனி ஃபைட்டு அவங்களுக்குன்னே தெரியும்ல, ஜிவிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட் எல்லாம் ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இந்தமாரி படங்களை நிறையா பார்க்கணும். சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய ஹீரோவாக வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இதில். இல்லை, அதான் மாணவர்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்துள்ள படங்கள் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. தமிழர்களை மீட்டு எடுக்கிறதுக்காக கேரளாவில் நடந்த ஒரு பிரச்சனையை தான் கையாண்டுக்கிறாங்க. கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் சிகப்பு முக்கியமா, இல்லை தமிழ்நாட்டில் உண்மையாக இருந்த கருப்பு கொடி முக்கியமா, இல்லை இவங்களோட போராட்டத்தை கருப்பும் சிவப்பும் சேர்ந்து போராடி மீட்டெடுத்த தமிழர்களோட மானத்துக்காக எடுத்தப்பட்ட படமாக தான் நான் இதை பார்க்குறேன். என்றைக்குமே சிகப்பு வேற இல்லை, கருப்பு வேற இல்லை, கருப்பு சிவப்பும் சேர்ந்தது, மூணும் சேர்ந்தது தான் தமிழர்களோட கொடின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சொல்லுங்க, ஸ்டன்னாகி போயிட்டீங்க, வேற எதுவும் கையில் எடுக்காதீங்க. உன்னை வந்து ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்காரன், அயல் நாட்டுக்காரன், இந்தியாக்காரன் சண்டை போட்டான், வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் சண்டை போட்டான், அதாவது திராவிடன்ஸு அப்படின்னு மொத்தமாக சேர்த்து சண்டை போட்டான். அதுக்கப்புறம் இனத்தால் பிரித்தான், மொழியால் பிரித்தான். இது மொழியால் பிரிக்கப்பட்ட ஒரு படமாக காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா போராடி கன்னியாகுமரியை வாங்கினார், மூணாரை விட்டுட்டாங்க. அந்த மூணாறில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் இது. அதனால வைக்கமில் போய் திராவிட கழகத்தில் வந்து பெரியாராம் போராடினார். ஆனால் அங்கே படிக்க போன நம்ம பசங்க இந்த கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கிற தப்பான கம்யூனிஸ்டுகளாலையும் தப்பான ஆளுங்களாலையும் கஷ்டப்பட்டு இப்போ கருப்பு சிவப்பு சேர்ந்து ஒரு கொடியை எடுத்து மீட்டெடுத்தாங்க மானத்தை அப்படின்றத காமிச்சிருக்காங்க.